ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்க மைண்டா பிரெயினா எங்க மிகப்பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. மக்கள் மைண்டையும் பிரெயினையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. இது ரெண்டுல ஒண்ணுதான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த ஒன்னை யூஸ் பண்ண தெரிஞ்சா நீங்க தான் பவர்ஃபுல். ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரை கேளுங்க. புரியாத அற்புத விஷயங்களை புரிஞ்சுப்பீங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க மூளை ஒரு உறுப்பு. நம்மளால இதை பார்க்க முடியும். நியூரான்ஸ், கெமிக்கல்ஸ்னு பல விஷயங்களால அது உருவாக்கப்பட்டது. இதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், மெஷர் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். நிறைய எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸும் அதுல இருக்கும். தன்னைத்தானே அது வடிவமைச்சுக்கும். சுவாசிக்க வைக்கிறது, இதய துடிப்புன்னு ஆட்டோமேட்டிக்கா பல விஷயங்களை செய்யும். ஷார்ட்டா சொல்லணும்னா மூளை ஒரு ஹார்ட்வேர் மாதிரி. இதை நம்ம ட்ரெயின் பண்ணலாம், தூண்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இதை வச்சு மட்டும் நம்மளால உணர்ச்சிகள், கிரியேட்டிவிட்டி எல்லாம் உருவாக்க முடியாது. இங்கதான் மைண்ட் உள்ள வரும். மைண்டுங்கிறது உறுப்பு இல்ல. இதை மைக்ரோஸ்கோப்ல கூட நீங்க பார்க்க முடியாது. நினைவுகள், கவனம், புரிதல்னு பல விஷயங்களை உள்ளடக்கின உலகம் இது. பிரெயின் ஹார்ட்வேர்னா இது சாஃப்ட்வேர். மைண்டுங்கிறது ஒரு செயல்பாடு. நியூரோ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடல், மூளை, இந்த சுற்றுச்சூழல் மூணும் சேர்ந்து பண்ணக்கூடிய உரையாடல்ல உருவாகிறது தான் இந்த மைண்டுங்கிற செயல்பாடு. பிரெயின் ஒரு கருவினா அந்த கருவியை யூஸ் பண்றது நம்ம மைண்ட் தான். அதாவது நம்ம பிரெயின் என்ஜின்னா மைண்ட் தான் டிரைவர். பிரெயின் பியானோனா மைண்ட் அந்த பியானோ வாசிக்கிற மியூசிஷியன். நம்ம பிரெயின் ஒரு கேன்வாஸ், பெயிண்ட் அப்படின்னா அதுல என்ன வரையணும்னு முடிவெடுக்கிற ஓவியர் நம்மளோட மைண்ட். ரெண்டையும் நம்மளால பிரிக்க முடியாது. காலத்துக்கும் இது ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில இருக்க வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பவர் கிடைக்கும். பிரெயின் தான் எல்லாமே பண்ணுது. அதை நம்மளால பார்க்க கூட முடியுது. சோ அதுக்கு தான் சக்தி அதிகம்னு நினைப்பீங்க. ஆனா இந்த பிரெயின் நமக்கு சில விஷயங்களை சொல்லி தராது. உதாரணமா, எப்படி மக்கள் ஆபத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் உயிர் வாழறாங்க, இவ்வளவுதான் என்னால முடியும்னு தெரிஞ்சும் அதை தாண்டி எப்படி மக்கள் வளர்ச்சி அடைறாங்க, எப்படி மைண்ட் செட் விதியவே மாத்துது, எப்படி ஒரு சின்ன நம்பிக்கை நம்மளோட மொத்த பிஹேவியரையும் மாத்துது, நம்ம கனவுகள் எப்படி நிஜமாகுது, இப்படி பல விஷயங்களை மூளையால செய்ய முடியாது, மைண்டால தான் செய்ய முடியும். மைண்ட் தான் மூளைக்கு பயிற்சி கொடுத்து அதை ரீவயர் பண்ணி காலங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கும். மைண்டோட சக்தியை ப்ரூவ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1, பிளசிபோ எஃபெக்ட். இது கற்பனை இல்ல, மருத்துவத்துறையில அதிகமா யூஸ் பண்ணப்படுற ஒரு டெக்னிக். இது ரொம்ப வலியா இருக்கு, எனக்கு என்ன பண்ணாலும் சரியாகலன்னு வர பேஷண்ட்ஸுக்கு இந்தாங்க இந்த டேப்லெட்டை போடுங்க, வலி சரியாயிடும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அது பெயின் கில்லரா இருக்காது. சும்மா சாதாரண சத்து மாத்திரையா இருக்கும். அதை போட்டுட்டு அவங்களுக்கு வலியும் சரியாயிடும். வீக்கம், வலி, பல நோய்கள் கூட இந்த பிளசிபோனால சரியாகிருக்கு. 2010ல நடத்தின ஹார்வர்ட் ஸ்டடில மக்கள் இன்னுமே பிளசிபோவை யூஸ் பண்றாங்க. நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ நம்பிக்கை மூலமா நம்ம உடல்ல கூட மாற்றங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது நல்ல ப்ரூஃப். நம்ம மூளையோட மொத்த கெமிஸ்ட்ரியும் இந்த மைண்டு கையில எடுத்துரும். அடுத்து நம்பர் 2, நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதாவது மூளை தன்னைத்தானே ரீவயர் பண்ணி மாத்தி அமைச்சுக்கும். நம்ம கொடுக்கிற எண்ணங்கள், அனுபவங்கள், நடத்தைகள், இது மூலமா நம்ம மூளை தன்னை மாத்திக்கக்கூடிய திறனை தான் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. பல ஆண்டுகளா விஞ்ஞானிகள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? குழந்தையா இருந்து நம்ம வளர்ந்ததுமே நம்ம மூளையோட வளர்ச்சியும் நின்னுடும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கை முழுக்க நம்மளோட மூளை புது புது நரம்பு பாதைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்குமா. சாகிற வரைக்கும் அது நடக்குமா. நம்ம யூஸ் பண்ணாத பழைய நரம்பு விஷயங்கள் எல்லாம் பலவீனமாகி அழிஞ்சிருமா. ட்ராமாலாம் குணமாகும். நம்ம ஹேபிட்ஸ் எல்லாம் மாற்ற முடியும். எந்த வயசுல வேணாலும் எதை வேணாலும் கத்துக்க முடியும். லண்டன் டாக்ஸி டிரைவர் ஸ்டடின்னு ஒன்று 2000ல நடத்தப்பட்டுச்சு. மூளையில ஞாபக சக்திக்கான ஒரு இடம் ஹிப்போ கேம்பஸ். டாக்ஸி டிரைவர்ஸ் லண்டன்ல இருக்க பல தெருக்களை நல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்க. அவங்க வேலையே டிரைவிங் அப்படிங்கறதால பல ரூட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவங்க மூளையை ஸ்டடி பண்ணப்போ அவங்களோட ஹிப்போ கேம்பஸ் பகுதி நல்லா பெருசா இருந்திருக்கு. சோ இவங்களோட மைண்டு இவங்க மூளைய நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கு. அதோட ரிசல்ட் தான் அவங்களோட இந்த ஞாபக சக்திக்கு காரணம். சோ நம்ம அனுபவங்கள் எல்லாமே நம்ம மூளைய ரீவயர் பண்ணும். அடுத்து நம்பர் 3, தியானம் சம்பந்தப்பட்ட ஸ்டடீஸ். தியானம்ங்கிறது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் இல்ல. அது நம்ம பண்ற எக்ஸசைஸ் மாதிரி டெய்லி ருட்டீன் தான். தினமும் தியானம் பண்றவங்களோட மூளைய ஸ்கேன் பண்ணி பாக்குறப்போ அவங்களோட மூளையில இருக்க ஞாபகம் மற்றும் உணர்ச்சி பகுதியை சார்ந்து இருக்கு. பல பகுதிகளில் கிரே மேட்டர் அதிகமாகிருக்கு. மூளையில இருக்க பயப்படுற பகுதியோட அளவு கம்மியாகிருக்கு. நெத்தியோட பகுதி வலிமையாகிருக்கு. வெறும் 8 வாரம் கண்டினியூஸா இந்த தியானம் செஞ்சாலே இந்த மாற்றங்கள் எல்லாம் நல்லாவே நடக்கும்னு ஹார்வர்ட் நியூரோ சயின்டிஸ்ட் சாரா லாசர் பண்ண ஸ்டடியில தெரிய வந்திருக்கு. தியானம் அப்படிங்கிறது எண்ணங்களை மேனேஜ் பண்ணி, உணர்ச்சிகளை மேனேஜ் பண்ணி மைண்டால செய்யற ஒரு விஷயம். சோ நம்ம மைண்ட் மூலமா பயிற்சி பண்ண மூளையோட வடிவம் கூட மாறும். அடுத்து நம்பர் 4, ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம எண்ணங்களும் நம்ம உடலை பாதிக்கும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தா நம்ம மூளையை அதை பாதிச்சிரும். அதையும் தாண்டி நம்ம மூளையோட வடிவத்தையும் இந்த ஸ்ட்ரெஸ் மாத்தும். கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா சுரக்க மூளையோட ஞாபக சக்திக்கான ஹிப்போ கேம்பஸ் பகுதி சுருங்கும். ஞாபக சக்தியும் கம்மியாகும். சோ ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர CBT அப்படிங்கிற காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி கொடுப்பாங்க. இது மைண்ட் சம்பந்தப்பட்ட தெரப்பி தான்.
எண்ணங்களையும் நடத்தைகளையும் மாத்தி அமைக்கிற ஒரு தெரப்பி. சோ மைண்ட் மூளைய நல்லாவே குணமாக்குது அப்படிங்கிறதுக்கு இது சிறந்த உதாரணம். டாக்டர் ஜில் போல்டே டெய்லர் அப்படிங்கிறவங்க ஹார்வர்ட்ல பயிற்சி எடுத்த பிரெயின் சயின்டிஸ்ட். இவங்களுக்கு 1996ல பெரிய வாதம் ஒன்று வந்தது. இதனால மூளையோட இடது பகுதி மொத்தமா ஆஃப் ஆயிடுச்சு. இந்த பகுதி தான் லாஜிக்கா யோசிக்கிறது, மொழி, அடையாளம் எல்லாத்துக்கும் பொறுப்பான ஒரு பகுதி. இவங்க மூளை நல்லாவே பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனா இவங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னால பேச முடியல, என்னோட உடலையே என்னால கண்டுபிடிக்க முடியல, நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு புரியவே இல்ல, என்னால நடக்க கூட முடியல. ஆனா எனக்குள்ள அதிக நிம்மதி, ரொம்ப தெளிவு, நல்ல சுதந்திரம் இருந்தது. என் மூளை ஆஃப் ஆயிடுச்சு, ஆனா என்னோட மைண்ட் நல்லா விரிவடைஞ்சிருச்சு. சோ அடுத்த 8 வருஷத்துல இவங்க மைண்டை மட்டுமே யூஸ் பண்ணி பிரெயினை திரும்ப கட்டமைச்சாங்க. என்னோட மூளை சரியாகுது, குணமாகுது அப்படிங்கிற மாதிரி கான்சியஸான எண்ணங்களை தேர்வு செஞ்சாங்க. ரெக்கவர் ஆகிறதுக்கான எண்ணங்களை கொண்டு வந்தாங்க. தசைகளை ட்ரெயின் பண்ற மாதிரி மூளையும் ட்ரெயின் பண்ணாங்க. இதுக்கு இவங்களே மிகப்பெரிய ப்ரூஃப். நம்ம மூளை ஆஃப் ஆகலாம், ஆனா மைண்டு எல்லா வேலையும் எடுத்து செய்யும். பிரெயின் எதை தொலைச்சதோ அதை நம்ம மைண்டு திரும்ப கட்டமைச்சு கொடுக்கும். இவங்க நிறைய இன்டர்வியூஸ்ல பேசியிருக்காங்க. இவங்க கதை மூலமா மைண்டோட இந்த சக்தியை பார்த்து மக்கள் ரொம்பவே வியந்தாங்க. பிரெயினுக்கும் மைண்டுக்கும் இடையில இருக்க வித்தியாசத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஸ்ட்ரெஸ், தோல்வி, தன்னம்பிக்கை, உறவுகள், பழக்க வழக்கங்கள், நம்ம கரியர் growth இது எல்லாத்தையும் எப்படி நம்ம அப்ரோச் பண்றதுன்னு கத்துக்க முடியும். சரியா அப்ரோச்சும் பண்ண முடியும். உங்க எண்ணங்கள் வெறும் உணர்ச்சிகள் இல்ல, இது கருவிகள். உங்க நம்பிக்கைகள் எல்லாம் நரம்பு வழி பாதைகளை வடிவமைக்கும். நீங்க இப்ப விழிப்புணர்வோட இருக்கீங்கன்னா அதான் உங்களோட மிகப்பெரிய சக்தி. உங்களை நோக்கி ஒரு நாய் ஓடி வருது. இப்போ உங்க மூளை மட்டும் தனியா வேலை செஞ்சா என்ன பண்ணும் தெரியுமா? இன்ஸ்டிங்க்ட ட்ரிகர் பண்ணும், பயத்தை தூண்டும். அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிக்க ஏதாச்சும் தற்காப்பா யோசிக்கும். அதே உங்க மைண்ட் உள்ள வந்ததுன்னா அந்த நாயை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. சுச்சுவேஷனே மாறிடும். அந்த நாய் நம்மளை பார்த்து எக்ஸைட் ஆகி கத்துது, ஆபத்து இல்லைன்னு கேஷுவலா போகும். இது உங்க மூளைய உங்க மைண்டை ட்ரெயின் பண்றதுல நடக்குது. நமக்குள்ள ஒரு பெரிய உலகமே இயங்கிட்டு இருக்கு. உங்களோட இந்த பவரை நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்க மைண்ட் 2 பகுதியில வேலை செய்யுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 கான்சியஸ் மைண்ட். நீங்க சுயநினைவோட யோசிக்கிற எண்ணங்கள், சுயநினைவோட எடுக்கிற முடிவுகள், உங்க மன உறுதி இதெல்லாம் அதுல வரும். நம்பர் 2 சப்கான்சியஸ் மைண்ட். இது ஆழ் மனசு. உங்க பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், உணர்ச்சிகள், நினைவுகள் இதெல்லாம். உங்க சுயநினைவு வெறும் 5% தான் செயல்படும். உங்க ஆழ் மனசு தான் 95% செயல்படும். சோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா உங்களோட பிஹேவியர்ல பலதை உங்க மூளை செயல்படுத்துறது இல்ல, உங்க ஆழ் மனசு தான் செயல்படுத்துது. ஆரம்பத்துல சுயநினைவோட கத்துக்கிட்ட விஷயம் காலப்போக்குல ஆழ் மனசுக்குள்ள பதிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது. நான் ரொம்ப யோசிக்கிறேன், தேவையில்லாம யோசிக்கிறேன், அதை நான் நிறுத்த நினைக்கிறேன். ஆனா இந்த பழக்கத்தை என்னால நிறுத்த முடியல. நான் தன்னம்பிக்கையோட இருக்க நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குது. எனக்கு தப்பும் தெரியும், ஆனா என்னால இதை விட முடியல. ஏன் மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா ஆழ் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா ப்ரோக்ராம் செய்யப்பட்டுருச்சு இந்த விஷயங்கள் எல்லாம். அதனால்தான் அவங்களால மாத்திக்க முடியல. ஆனா இந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்த ப்ரோக்ராமிங்க நம்மளால மாத்தி எழுத முடியும். உங்க மைண்டை வச்சு மாத்தணும் அப்படிங்கிற எண்ணங்களை வச்சு, விழிப்புணர்வு வச்சு உங்க மூளையோட வடிவத்தையே நீங்க மாத்த முடியும். மைண்டு தான் ஃபர்ஸ்ட், பிரெயின் செகண்ட். இந்த பிரின்சிபலை நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க என்ன செஞ்சாலும் இந்த சீக்வன்ஸ்ல தான் அது நடக்கும். முதல்ல மைண்டு, அப்புறம் மூளை, அப்புறம் உடம்பு, அப்புறம் உங்க பிஹேவியர், அப்புறம் ரிசல்ட்ஸ். உதாரணமா எனக்கு படிப்பே வராது இப்படி மைண்டால் நினைக்கிறது. இதை பார்த்து உங்க மூளை அதோட கெமிக்கல் ரெஸ்பான்ஸை மாத்தும். சோ நீங்க பதற ஆரம்பிப்பீங்க. அடுத்து உங்க உடம்பு ரியாக்ட் பண்ண போகுது. நீங்க பதற ஆரம்பிச்சதும் உங்க இதய துடிப்பு அதிகமாகும். சோ பிஹேவியர்ல நீங்க என்ன காட்டுவீங்க? எந்த டாஸ்க் உங்களை இந்த மாதிரி பதட்டமாக வச்சதோ அதை தவிர்ப்பீங்க. ரிசல்ட் என்ன? உங்க பர்ஃபார்மன்ஸ் மோசமாகும். மறுபடியும் பழைய பயம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க உங்க மைண்ட்ல எல்லாத்தையும் ஆரம்பிச்சீங்கன்னா உங்க எண்ணம் மாறும், நம்பிக்கை மாறும், புரிதலே மாறி மொத்த செயினும் சூப்பராயிடும். இததான் CBTலயும் பண்ணுவாங்க. நம்ம மன ரீதியான அனுபவங்கள் நம்ம ஜீன்ஸை கூட மாத்துமா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது மைண்ட் செய்யற வேலைகள் எல்லாம். பென் ஹோகன் 1949ல ரொம்ப மோசமான கார் விபத்துல சிக்கினாரு. இடுப்பெலும்பு, நெஞ்செலும்பு, காலெல்லாம் உடையிற அளவுக்கு மோசமான விபத்து. இவரால இனிமே நடக்க முடியாது, பிசிக்கலா செயல்பட முடியாதுங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. மூளையில செம்ம ட்ராமா, உடம்புல நிறைய பகுதி வேலை செய்யல, ஆனா மைண்ட் மட்டும் வேலை செஞ்சது. ஹோகன் நிக்கிற மாதிரி, நடக்கிற மாதிரி, மறுபடியும் எழுந்து நார்மலா செயல்படுற மாதிரி கற்பனை பண்ணாரு. அவரோட தசைகள் எல்லாம் செயல்படுறதுக்கு முன்னாடியே அவரோட மூளைய அவரோட மைண்டே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நாளும் மைண்டுக்குள்ளேயே அவர் கற்பனைகளை செஞ்சாரு. புதுசா நரம்பு வழி பாதைகளும் உருவாச்சு. ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சாரு. 1 வருஷம் போச்சு. ரெக்கவர் ஆகி திரும்ப கால்ஃப் விளையாட போனாரு. 2 வருஷம் போச்சு. US ஓபன்ல ஜெயிச்சாரு. இது மெடிக்கல் மிராக்கிள்னு டாக்டர் சொன்னாங்க. உண்மை என்னன்னா மைண்ட் தான் எல்லாமே. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாதான் நீங்க ஆவீங்க. இவரோட இந்த கதை நமக்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ரிமைண்டர். மூளை என்னைக்கு வேணாலும் சோர்ந்து போகும், ஆனா மைண்டு அதே திரும்ப கட்டமைக்கும். மைண்டும் வேலை செய்யாம போனா என்ன ஆகும்? அப்பதான் மூளை ஆட்டோமேட்டிக்கா சில வேலைகளை செய்யும். பயப்படுறது, சர்வைவல் மோடுக்கு போறது, ரொம்ப ஓவர் திங்க் பண்றது, இப்படியெல்லாம் பண்ணும். மூளையை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட டிஃபால்ட் செட்டிங். உங்க மூளை உங்களுக்கு டேட்டா கொடுக்கும், உணர்ச்சிகளை கொடுக்கும், ஆனா உங்க மைண்டு தான் அதுக்கெல்லாம் அர்த்தங்களை கொடுக்கும். இது மைண்டா பிரெயினா அப்படிங்கிற போர் இல்ல, இது 2 பேருக்கும் இருக்க நல்ல ரிலேஷன்ஷிப். மூளை வடிவத்தை கொடுக்கும், மைண்ட் அதுக்கு வழிகாட்டும். மூளை வலிமையை கொடுக்கும்,
எந்த அளவு வலிமையை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு மைண்ட் தான் டிசைட் பண்ணும். ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா உங்களால அதீத புத்திசாலித்தனத்தை தட்டி எழுப்ப முடியும். செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. 2 பேரும் இதே டைம்ல தான் எழுந்துக்கிறாங்க. பர்சனே இவர் மூளையை மட்டும் வச்சு செயல்படுறவரு. இவர் என்ன யோசிப்பாரு, ஆஹா மழை பெய்தா போச்சுடா, எல்லாம் போச்சு, டிராபிக் மோசமா இருக்க போகுது, இப்படி யோசிப்பாங்க. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாகும், வேலையே பார்க்க முடியாது. பர்சன் பி இவங்க மைண்டால வேலை செய்யற ஆளுங்க. மழை பெய்தா, ஓகே இப்போ ஸ்லோவா போலாம், மழை பெய்யறதே ரொம்ப பெருசு, அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும், இப்படி யோசிப்பாங்க. இங்க அமைதி தான் அதிகமாகும், நாட்கள் நல்லபடியா போகும். சிச்சுவேஷன் சேம் தான், 2 பேர் மூளைக்கும் ஒரே விஷயம் தான் வருது, ஆனா அவங்க மைண்ட் வெவ்வேறு அனுபவங்களை உருவாக்குது. சோ உண்மையான சக்தி எங்க இருக்கு? உங்க மூளையில மட்டும் இல்ல, உங்க மைண்ட்ல. இதுதான் உங்க நிஜத்தையே உருவாக்குது. உங்க பிரெயின் ரொம்ப சக்தி வாய்ந்தது தான், ஆனா உங்க மைண்ட் எல்லையே இல்லாத அளவு சக்தி வாய்ந்தது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். சோ தினமும் மைண்டை ட்ரெயின் பண்ணுங்க, உங்க பவர் ஆக்டிவேட் ஆகும் அண்ட் நீங்க என்ன வேணாலும் சாதிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.